ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வெயிட் லாஸ் சீரீஸ் டே 14 தான். வீட்டில் சமைக்கிற ஃபுட்டு எல்லோரும் சாப்பிட தான் செய்கிறோம். பட் அதை நம்ம ப்ராப்பராக சாப்பிட்றதே இல்லை. அதை ப்ராப்பராக சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடம்பு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். வெயிட் லாஸ்க்கும் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹாப்பியாகவும் இருக்கலாம். மார்னிங் எந்திரிச்ச உடனே ஓவர் நைட் சோக் பண்ண வெந்தய வாட்டர் எடுத்துக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சளி இருக்கவங்க இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் கழித்து டீடாக் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பீட்ரூட் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். இது ஸ்கின்னு நல்ல க்ளோ கொடுக்கும். இதில் நெல்லிக்காய்லாம் போடுறதுனால ஹேர் க்ரோத்து எல்லாத்துக்குமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃபைபர், ப்ரோட்டீன், காஃப் இதெல்லாம் இருக்க மாதிரி நான் ஃபுட் எடுத்துக்குவேன். இது நார்மலாக வீட்டில் வேக வச்ச வெள்ளை சுண்டல் தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு பவுலில் உளுந்து களி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்கு ஒரு 1/2 எடுத்துக்கிட்டேன். சக்கரவள்ளி கிழங்குலாம் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது சாப்பிடும்போது நல்லா வயிறு ஃபில்லிங்காகவே இருக்கும். நம்மளுக்கு எந்த கிரேவிங்ஸுமே வராது. இது சூப்பர் ஃபுட்டு. டயட்டில் நீங்கள் எல்லாருமே ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்குமே நல்லாவே கொடுங்க. மிட் மார்னிங்கில் ஏதாவது கிரேவிங்ஸ் இருக்குது பண்ணுது அப்படின்னா நான் இன்றைக்கி மோர் எடுத்துக்கிட்டேன். இதில் நல்லா கொத்தமல்லி, பச்சை மிளகா, ஜீரகம்லாம் போட்டு குடிக்கும்போது இந்த மோர் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும்போது வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஒரு பவுல் ரைஸ் எடுத்துக்குவேன். எப்போவுமே அளவு வச்சு எடுத்துக்கிறது தான். காய் நல்லா நிறையா எடுத்துக்கோங்க. ரைஸ் கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் புளிக்காய் தான் வச்சுருந்தேன். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பூசணிக்காய்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி தான். அதை மோஸ்ட்லி யாருமே நம்ம சாப்பிட்றதில்ல. அடிக்கடி நம்ம இதில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆம்லேட் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு பவுல் குக்கும்பர் எடுத்து என்னுடைய லஞ்சு சூப்பராக முடிச்சிட்டேன். நம்ம வெயிட்டு நம்ம குண்டாக குண்டாக நம்ம உடம்புல நிறையா ப்ராப்ளம் வரும். ஃபஸ்ட்டு வர்றது கேர்ள்ஸ்னால் பேக் பெயின் வரும். பேக் பெயின் வந்துட்டால் லெக் பெயின், கால் வலி வந்துடும். கால் வலி வந்துட்டால் நம்மளால் எதுவுமே பண்ணவே முடியாது. ஸோ நம்ம வெயிட்டை குறைச்சி நம்ம நார்மலாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஹெல்தி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஈவினிங் டைமில் டீ காஃபி குடிக்கிறவங்க எடுத்துக்கலாம். பட் சுகர் கம்மியாக எடுத்துக்கோங்க. நான் மில்க்கு தான் எடுத்துக்கிட்டேன். இதில் சுகர் ஆட் பண்ணவே இல்லை. அப்புறம் ஈவினிங் டைமில் மார்னிங் டைமில் உங்களால் முடிஞ்ச டைம் 1/2 அன் ஹவர் 1 ஹவர் வாக்கிங் போங்க. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸ்க்கு நல்லாவே உதவும். நம்மளுக்கு மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும். பாடியும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். வீட்டுக்குள்ளேயே எனி டைம் குக்கிங்கு, க்ளீனிங்கு அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மாதிரி லைட்டாக வாக் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாவே ரிலாக்ஸேஷனாக இருக்கும். நைட்டு ஒரு 7 to 8 o'clock டின்னர் முடிச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு இடியாப்பம் எடுத்துக்கிட்டேன். காலையில் வச்ச சுண்டல் இருந்துச்சு, ஸ்வீட் பொட்டேட்டோ இருந்துச்சு. அப்புறம் கோவா கொஞ்சம் எடுத்து என்னுடைய நைட் டின்னர் சூப்பராக முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நம்ம ஃபுட்டை கரெக்டாக மேனேஜ் பண்ணி சாப்பிடும்போது நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்லாவே உதவும். இந்த மாதிரி வெயிட் லாஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.